எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரத்துக்கு உண்டான உங்களோட லவ்வர்ஸ் கூட என்ன மெசேஜ் அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2 நினச்சிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. எல்லாருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமாக உங்களோட லவ்வர்ஸ் டேயை கொண்டாடுங்க. உங்களோட பார்ட்னரை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. நம்பர் 1, நம்பர் 2 இது ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு உண்டான லவ்வர்ஸ்க்கு உண்டான கனெக்ஷன்ஸாக இருக்கும். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உங்களோட பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. அவங்க கூட பேசுறது, அவங்க கூட இருக்கிறது, அவங்கள பற்றி நினைக்கிறது, இதுதான் ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. அதனால சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டைகள், நடுவில் ஏதாவது புரோக்கன் ஆச்சு இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலும் இது உங்களுக்கு ஒரு ஹேபிட். அதனால திருப்பி போய் ஈஸியாக நீங்கள் கனெக்ட் ஆகிக்குவீங்க. உங்களோட பார்ட்னர் உங்கள் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிக்குவாங்க. இது ஒரு ஹேபிட்டாக இருக்கனால எங்கேயும் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. தேங்க்யூ. நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். உங்களோட பார்ட்னருக்கே ரொம்ப நல்லா தெரியும் அவங்களால எந்த விஷயம் முடியாது, அவங்களோட இன்னெபிலிட்டி என்ன. நீங்கள் சில நேரம் ஒரு சில விஷயத்த கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட நினச்ச நேரத்தில் சில விஷயத்த அவர் முடிவு எடுக்க மாட்டார். அதுவே அவங்களுக்கு நம்மளால் முடியலை அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீல் ஆல்ரெடி இருக்குது. அதுக்கு மேலே அந்த கில்ட் ஃபீலை நீங்கள் சொல்லி அவங்கள டவுன் பண்ணாமல் இருக்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்பை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். உங்களுக்கு சில நேரங்களில் மனசு கஷ்டமாக இருந்துச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நல்ல அட்வைசஸ் தான் இந்த இடத்துல கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பாதுகாக்கிறதுல உங்களோட வார்த்தைகளோட வேலை தான் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால வார்த்தைகளை வசீகரமாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.